ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ஷோப்னா. கொஞ்சம் பேசலாமா வித் மீ? ஸோ வாங்க, இது வந்து ஒரு டே விலாக் தான். ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமிங் வைக்கிறது, ஒரு பேபிக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் தான். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் எனக்கு. ஸோ இது வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால வந்து ஷஷ்வந்த் காலையிலேயே அவனுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அன்றைக்கி அவங்களுக்கு இருந்தது, அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கிளம்பினோம். இன்கேஸ் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி இருந்தால் நானும் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் போயிருக்க முடியாது. பிகாஸ் முன்னாடினா நான் தனியாக போயிடுவேன். பட் இப்போ பாப்பா வச்சுட்டு ஒரு இடத்துக்கு தனியாக போகிறதுங்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நான் கிளம்பிட்டு இருக்கும்போதே பாப்பாவும் வந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே அப்படியே தொட்டியில் ஆட்டி விட்டுட்டே கிளம்பினேன். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டா தான் அவங்கள வந்து எழுப்பி கிளப்ப முடியும். ஸோ அப்போ தான் வந்து ஹேர் பாத் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ தலைக்காய வைக்கிற வரைக்குமாவது குழந்தை தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போலாம் வெளியே கிளம்புறதுனா இந்த எந்த ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. பிகாஸ் இப்போ வந்து கொஞ்சம் ஃபீடிங் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எடுக்கணும் இல்லையா. சாரீ எனக்கு எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இல்லை. ஸோ குர்த்தா ஆர் சுடிதார் செட்டுன்னு பார்க்கும்போது என்கிட்ட கொஞ்சம் கிராண்டாக எதுவுமே இல்லை. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப வந்து தேடிட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணி தேடிட்டு இருந்தேன். ஸோ ஒரு குர்த்தா அண்ட் ஏதோ ஒரு செட்டோட பேண்ட்டு, ஏதோ ஒரு செட்டோட துப்பட்டா எடுத்து மிஸ் மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் பீபாவோட பிராண்டு. இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணும்போது, ஈவன் ஷஷ்வந்த் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாம் வாங்கினது. ஸோ அது இன்னமுமே இருக்குது என்கிட்ட, காலர் வச்சது. அண்ட் அதோட ஒரு ரெட் கலர் லெகின். துப்பட்டா வந்து வேறு ஏதோ ஒரு செட்டோட துப்பட்டா. அந்த சுடிதாரே போட்டு ஃபேடாகி அது கிழிஞ்சு தூக்கியே போட்டேன். பட் ஷால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி தூக்கி போடாமல் வச்சுருந்தேன். எப்போயாவது எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த துப்பட்டாவை மிஸ் மேட்ச் பண்ணேன். ஃபைனல் லுக் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் போய் தலை காய வச்சுட்டு வந்தேன். பாப்பாவை எந்திரிச்சிட்டாங்க. ஸோ காலில் பாருங்கள், நான் அன்பாக்ஸ் போட்டிருந்தேன் மீஷோவில். இந்த ஸ்லிப்பர் வீட்டுக்கு போடுறதுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு. பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நடக்கிறதுக்கு. ரொம்ப அப்படியே வந்து சாஃப்டாக அப்படியே ஏதோ வந்து மற்ற பெட்டு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன மாதிரி வந்து இந்த மாதிரி சில்னஸ் உங்களால் தாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்லிப்பரை அவைல் பண்ணிக்கோங்க. நான் இந்த விலாக்லேயும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் லிங்க்கு. அண்ட் மேக்கப் ரொம்ப மினிமலுங்க. ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீனில் லோட்டஸில் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட காம்பேக்ட் பவுடர், ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட லிப்ஸ்டிக்கு. எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீச் ஆர் நியூட் கலர்ஸ் கொஞ்சம் சூட் ஆகும். அண்ட் காய்ச்சல் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். அண்ட் இயரிங் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது. இந்த ஏதாவது ஃபேன்சியாக கொஞ்சம் ஹெவியாக போடலான்னு பார்த்தேன். பட் எனக்கு எப்போவுமே இந்த காலர் வச்ச ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஹேங்கிங் வந்து ஏன் ஃபேஸ்க்கு சூட் ஆகாது. அது ஏங்கிறதே எனக்கு தெரியல. பட் சில பேர்லாம் போட்டிருப்பாங்க காலர் வச்சு பயங்கர ஹெவியான ஹேங்கிங்காக, பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். பட் எனக்கு சூட்டே ஆகாது. ஸோ இந்த ஸ்டட்டு போட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தனிஷ்கில் வாங்கினது தான். கோல்ட் ஸ்டட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்கோட. ஸோ அது போட்டாச்சு சிம்பிளாக. அண்டு வந்து வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வாட்ச்சு, டைட்டான் வாட்ச்சு. எனக்கு ஆஃபீஸில் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணப்போ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வியர் பண்ணிவிட்டு அது ஒன்று ஃபேன்சியாக ஒரு பேங்கிலும் வியர் பண்ணியாச்சு. இப்போ தாங்க மெயின் டாஸ்க்கு வந்திருக்கோம். எஸ், ஹேர் ஸ்டைல். நானும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போகும்போது இப்படி சுருட்டி பின் குத்தணும், அப்படி சுருட்டி பின் குத்தணும்னு என்னென்னமோ யோசிப்பேங்க. பட் எனக்கு எதுவுமே நிற்காது என் முடிக்கு. ஸோ அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பை போட்டுடலான்னு. இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா நான் தீபாவளி ஷாப்பிங் போனப்போ வாங்கினேன். இதோட விலாக் கூட காமிச்சிருப்பேன். அழகாக இருக்குன்னு வாங்கிட்டேன். பட் அப்போவே ஒரு டவுட்டில் தான் அதை நான் எடுத்தேன், என்னோட முடிக்கு இது நிற்குமான்னு. பட் அங்கே வேலை பண்ணுற பொண்ணு கூட சொன்னாங்க கண்டிப்பாக நிற்கும்க்கா, நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு. பட் நான் எதிர்பார்த்த மாதிரியே அது என் தலையில் நிற்கல, வந்து வந்துச்சு. பட் எப்படியோ ஃபங்க்ஷனில் போட்டு மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வழியாக பாப்பாவையும் கிளப்பி வந்துட்டேன். இந்த ஃபைனல் லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபுல்லாக வந்து வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்மளை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறையா வந்து நியூ ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டுருக்கீங்க. என்னோடய விலாக் அண்ட் என்னோடய சேனல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு, எனக்கே அது தெரியும். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படி, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நம்மளுக்கும் ஒரு நாள் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.